காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்தில் இந்திய நாட்டிற்கு உலக நாடுகளுக்கிடையே ஒரு அங்கீகாரம் இருந்ததாகவும் இப்போது அது இல்லை என்றும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். எலப்பாறையில் யுடிஎஃப் வேட்பாளர் சிரியக் தோமஸின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார் அவர். காங்கிரசின் ஆட்சி காலத்தில் தொழில் உறுதி திட்டம் உட்பட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியதாக கார்கே கூறினார். ஆனால் இப்போது நரேந்திர மோடி தலைமையில் உள்ள மத்திய அரசு பொய்யான பிரச்சாரங்களை நடத்தி வருவதாகவும் நாட்டில் உள்ள மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு இல்லாத நிலைதான் உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டில் காங்கிரஸ் மீண்டும் அதிகாரத்தில் வர வேண்டிய கட்டாயமான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கார்கே கூறினார். கேரளத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலையும் அவர் விமர்சித்தார். மாநிலத்தில் சிபிஎம்ஐ மக்கள் மறந்துள்ளதாகவும் இப்போதுள்ள சிபிஎம் நாளை பிஜேபியாக மாறும் என்றும் குற்றம் சாட்டினார். எல்டிஎஃப்பும் பிஜேபியும் ஒரே போன்ற ஒப்பந்தத்தில் செயல்பட்டு வருவதாகவும் பினராயி விஜயனையும் மோடியும் அவர் விமர்சித்தார். Law and order concerns, increasing incidents of political violence and deteriorating law and order have created fear among citizens. Kerala's tradition of peace is under threat. Nexus of BJP and left. They tell that they attack Congress, but today the left and BJP both are going together to pursue the people of Kerala. யுடிஎஃப் அதிகாரத்தில் வந்தால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தி இந்திரா கேரண்டி திட்டம் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தகுதியான அனைவருக்கும் பட்டயம் கொடுத்து வனவிலங்கு தாக்குதலுக்கு தீர்வு காணப்படும் என்றும் கார்கே கூறினார். கேரளத்தின் பொறுப்புள்ள ஏஐசிசி உறுப்பினர் தேபாதாஸ் முன்ஷி, டீன் குரியாக்கோஸ் எம்பி, அரசியல் கட்சி தலைவர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ ராஜகுமாரி.